சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 23, 2025. தலைப்பு: மனம். கோல்டன் உரை. யோபு: உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நீதிமொழிகள்: உன் சுயபுத்தியின்மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளைச் செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்குப் பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், புத்தியைச் சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதின் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களைப் பார்க்கிலும் அது விலையேறப் பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதின் வழிகள் இனிதான வழிகள், அதின் பாதைகளெல்லாம் சமாதானம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. தானியேல்: ஞானவான்கள் ஆகாயமண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பிரசங்கி: சூரியனுக்குக் கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு, அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், இருதயத்தைச் சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கண்களைத் தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும், என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. தானியேல். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே, நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களைக் கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜசமுகத்தில் நின்றார்கள். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்குச் சொல்லும், அப்பொழுது அதின் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக,
என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதின் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்துப் போடப்படுவீர்கள். சொப்பனத்தையும் அதின் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில், என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். கல்தேயர் ராஜசமுகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. இதினிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு இராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து, ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். தானியேல் ராஜசமுகத்தில் பிரதியுத்தரமாக, வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது ராஜாவாகிய தானியேலை நோக்கி, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து, அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும், பாபிலோனிலுள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஏசாயா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல. நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனைச் சார்ந்து கொள்ள கடவன். கொரிந்தியர். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியையன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படிப்போல தேவனுடைய ஆவியையன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியமாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ்ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவுமாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எளிமையானவர்களை ஞானியாக்கும் கிறிஸ்தவத்தின் ஆதரவுக்கு கருத்து மற்றும் கோட்பாடுகளுக்கு பதிலாக ஆதாரமும் ஆர்ப்பாட்டமும் அழைக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. அனைத்து பொருள்,
அறிவு, ஞானம், இருத்தல், அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்குச் சொந்தமானவை. இவை அவருடைய பண்புகள், எல்லையற்ற தெய்வீக கொள்கையான அன்பின் நித்திய வெளிப்பாடுகள். அவருடைய ஞானத்தை தவிர வேறு எந்த ஞானமும் ஞானமானது அல்ல, எந்த உண்மையும் உண்மையல்ல, எந்த அன்பும் அழகானது அல்ல, எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல தெய்வீகமானது, எந்த நன்மையும் இல்லை. ஆனால் நல்லதுதான் கடவுள் அருளுகிறது. ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக மெட்டாபிசிக்ஸ், அனைத்தும் மனம் என்றும், மனம் கடவுள், சர்வ வல்லமை, சர்வவியாபி, சர்வ அறிவாற்றல், அதாவது அனைத்து சக்தி, அனைத்து இருப்பு, அனைத்து அறிவியல் என்றும் தெளிவாக காட்டுகிறது. எனவே உண்மையில் அனைத்தும் மனதின் வெளிப்பாடு. கடவுள் அவர் அளிக்கும் ஞானத்திலிருந்து பிரிந்தவர் அல்ல. அவர் நமக்கு கொடுக்கும் திறமைகளை மேம்படுத்த வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், மூளை என்பது மனம் அல்ல. மூளையின் அளவைக் கொண்டு அறிவு திறனையும், தசை பயிற்சியைக் கொண்டு வலிமையையும் அளவிடுவது என்பது புத்திசாலித்தனத்தை அடக்குவதும், மனதை அழியாததாக்குவதும். இந்த மனதை பொருள் அமைப்பு மற்றும் அறிவற்ற பொருளின் தயவில் வைப்பதும் ஆகும். கேள்வி: நுண்ணறிவு என்றால் என்ன? பதில்: நுண்ணறிவு என்பது சர்வ ஞானம், சர்வவியாபி மற்றும் சர்வ வல்லமை. இது எல்லையற்ற மனதின் முதன்மையான மற்றும் நித்திய குணம், முக்கோண கொள்கையான வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு, கடவுள் என்று அழைக்கப்படுகிறது. சரியாக புரிந்து கொண்டால், அறிவியல் என்ற சொல் கடவுளின் சட்டங்களையும் மனிதனை உள்ளடக்கிய அவரது பிரபஞ்ச அரசாங்கத்தையும் மட்டுமே குறிக்கிறது. இதிலிருந்து கிறிஸ்தவ அறிவியல் அவர்களின் சகிப்புத்தன்மை மற்றும் மன சக்திகளை மேம்படுத்துகிறது, அவர்களின் குணத்தை பற்றிய உணர்வை விரிவுபடுத்துகிறது, அவர்களுக்கு கூர்மை மற்றும் விரிவான தன்மையையும், அவர்களின் சாதாரண திறனை விட அதிகமாகவும் திறனை அளிக்கிறது என்பதை கண்டறிந்துள்ளனர். இந்த ஆன்மீக புரிதலால் நிரப்பப்பட்ட மனித மனம் மேலும் மீள்தன்மையடைகிறது, அதிக சகிப்புத்தன்மையை கொண்டுள்ளது, தன்னிடமிருந்து ஓரளவு தப்பிக்கிறது, மேலும் குறைந்த ஓய்வு தேவைப்படுகிறது. இருப்பு அறிவியலை பற்றிய அறிவு மனிதனின் மறைந்திருக்கும் திறன்களையும் சாத்தியக்கூறுகளையும் உருவாக்குகிறது. இது சிந்தனையின் சூழ்நிலையை விரிவுபடுத்துகிறது, மனிதர்களுக்கு பரந்த மற்றும் உயர்ந்த பகுதிகளுக்கு அணுகலை வழங்குகிறது. இது சிந்தனையாளரை அவரது சொந்த நுண்ணறிவு மற்றும் நுண்ணறிவு காற்றில் உயர்த்துகிறது. மனம் என்பது கல்வி செயல்முறைகளை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது அனைத்து அழகு மற்றும் கவிதைகளையும், அவற்றை வெளிப்படுத்தும் சக்தியையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. புலன்கள் அமைதியாக இருக்கும்போது ஆவி, கடவுள், கேட்கப்படுகிறார். நாம் அனைவரும் நம்மை விட அதிகமாகச் செய்ய வல்லவர்கள். ஆன்மாவின் செல்வாக்கு அல்லது செயல் ஒரு சுதந்திரத்தை அளிக்கிறது. இது மேம்பாட்டிற்கான நிகழ்வுகளையும், பயிற்சி பெறாத உதடுகளின் உற்சாகத்தையும் விளக்குகிறது. பழங்கால தீர்க்கதரிசிகள் தங்கள் தொலைநோக்கு பார்வையை ஆன்மீக, அசாதாரண நிலைப்பாட்டிலிருந்து பெற்றனர். தீயதை முன்னறிவிப்பதன் மூலமும் புனைகதைக்கான தவறான உண்மையின் மூலமும் அல்ல, உடல் மற்றும் மனித நம்பிக்கையின் அடித்தளத்திலிருந்து எதிர்காலத்தை முன்னறிவித்தனர். அறிவியலில் போதுமான முன்னேற்றத்துடன் இருக்கும்போது, மனிதர்கள் பார்ப்பனர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மாறாமல், பேய்கள், ஆவிகள் அல்லது தேவதைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஒரே ஆவியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். கடந்த காலத்தையும், நிகழ்காலத்தையும், எதிர்காலத்தையும் அறிந்து கொள்வது, இந்த மனதோடு ஒத்துப்போகும், எப்போதும் இருக்கும் தெய்வீக மனம் மற்றும் சிந்தனையின் உரிமை. அறிவியலுடன் பழகுவது,
தெய்வீக மனதுடன் அதிக அளவில் தொடர்பு கொள்ளவும், உலக நலனை பற்றிய நிகழ்வுகளை முன்னறிவிக்கவும், தெய்வீக உத்வேகம் பெறவும், ஆமாம், தடையற்ற மனதின் வரம்பை அடையவும் நமக்கு உதவுகிறது. மனம் எல்லையற்றது, உடலமைப்பால் வரையறுக்கப்படவில்லை. ஒலி அல்லது பார்வைக்கு காது மற்றும் கண்ணை அல்லது தசைகள் மற்றும் எலும்புகளை லோகோமோஷனைச் சார்ந்தது அல்ல என்பதை புரிந்துகொள்வது மனிதனின் இயல்பு மற்றும் இருப்பை நாம் அறியும் மன அறிவை நோக்கிய ஒரு படியாகும். ஆவியானவரை நாம் சரியாக அறிந்திருப்பது கடவுளிடமிருந்து, தெய்வீக கோட்பாட்டிலிருந்து வருகிறது. அது கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியல் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த விஞ்ஞானம் முழுமையாக கற்றுக்கொள்ளப்பட்டு சரியாக ஜீரணிக்கப்பட்டிருந்தால், வானியலாளர் நட்சத்திரங்களை படிக்கவோ அல்லது கிரகணத்தை கணக்கிடவோ முடியும் என்பதை விட உண்மையை நாம் துல்லியமாக அறிய முடியும். இந்த மனதை வாசிப்பது தெளிவான தன்மைக்கு எதிரானது. இது ஆன்மீக நிலைப்பாட்டின் வெளிச்சமாகும். இது ஆன்மாவின் திறனை நிரூபிக்கிறது, பொருள் உணர்வு அல்ல. விந்தையது தெய்வீக மனதிற்கு அடிபணியும் போது இந்த ஆத்ம உணர்வு மனித மனதில் வருகிறது. இத்தகைய உள்ளுணர்வுகள் நல்லிணக்கத்தை உருவாக்கும் மற்றும் நிலைநிறுத்தும் எதையும் வெளிப்படுத்துகின்றன. இது நல்லது செய்ய உதவுகிறது, ஆனால் தீமை அல்ல. இந்த வழியில் நீங்கள் மனித மனதை படித்து, நீங்கள் அழிக்கப் போகும் பிழையை பகுத்தறியும்போது, நீங்கள் சரியான குணப்படுத்தும் அறிவியலை அடைவீர்கள். ஈகோ என்பது மனம் என்றும், ஒரே ஒரு மனம் அல்லது புத்திசாலித்தனம் மட்டுமே உள்ளது என்றும் புரிந்துகொள்வது, மரண உணர்வின் பிழைகளை அழித்து, அழியாத உணர்வின் உண்மையை வழங்க உடனடியாக தொடங்குகிறது. இந்த புரிதல் உடலை இணக்கமாக்குகிறது. இது நரம்புகள், எலும்புகள், மூளை போன்றவற்றை எஜமானர்களாக அல்ல, ஊழியர்களாக ஆக்குகிறது. மனிதன் தெய்வீக மனதின் சட்டத்தால் ஆளப்பட்டால், அவனது உடல் நித்திய ஜீவனுக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் அடிபணிந்திருக்கும். நோய் தன்னைத்தானே நகர்த்தி கொள்ளவோ அல்லது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறவோ எந்த அறிவும் இல்லை. நோய் நகர்ந்தால், மனம், பொருள் அல்ல, அதை நகர்த்துகிறது. எனவே நீங்கள் அதை நகர்த்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையையும் அதன் எஜமானராக எதிர்கொள்ளுங்கள். மனம் அனைத்து செயல்களையும் உருவாக்குகிறது. மனம் என்பது உடல் புலன்களின் எஜமானர். அது நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்லும். கடவுள் கொடுத்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை கைப்பற்றி, அதன் உணர்வையும் செயலையும் நிர்வகிக்கவும். நன்மையை போன்ற அனைத்தையும் எதிர்க்க ஆன்மீக வலிமையுடன் எழுந்திருங்கள். கடவுள் மனிதனை இதற்கு தகுதியுள்ளவராக ஆக்கியுள்ளார். மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்ட திறனையும் சக்தியையும் எதுவும் கெடுக்க முடியாது. தெய்வீக நுண்ணறிவால் கட்டுப்படுத்தப்படும் மனிதன் இணக்கமானவனாகவும் நித்தியமானவனாகவும் இருக்கிறான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது.
ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.